சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி புகுந்தவ கைதொழ கற்றனை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நத்துணையாவது நம சிவாயமே. சிவாய நமக. ஆதித்யா ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான 2026 வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே குரு பெயர்ச்சி அனைவருக்கும் பலன் அளித்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜோதிடர்கள் சொன்ன மாதிரி குரு பெயர்ச்சி அதிகப்படியான லாபத்தையோ நன்மையோ பெரும்பான்மையான மக்களுக்கு கொடுக்கவில்லை. அதற்கு காரணம் நம்முடைய ஜனனகால அடிப்படையில்தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போ உங்களோட ராசி அதிபதி சந்திரன். உங்களோட நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கேது பகவான். அப்போ உங்களோட வாழ்வியல் காலம் எப்படி நிர்ணயிக்கப்படுது? நீங்கள் அஸ்வினி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இதில் எதில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு முதல் 7 வருடங்கள் இது பாதத்துக்கு ஏற்ற மாதிரி குறையலாம். 7 வருஷம் 4 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் ஏன் மாத கணக்கில் கூட நீங்கள் பிறந்த நட்சத்திர பாதத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கேது மகா திசையோடைய காலம் குறையும். ஆனால் அடிப்படையாக முதல் உங்களுக்கு வருவது கேது திசை. அடுத்து 20 வருட காலம் உங்களுக்கு வருவது சுக்கிர திசை. அதற்கடுத்து 6 வருடம் உங்களுக்கு சூரிய திசை. பிறகு 10 வருடம் சந்திர திசை. பிறகு 7 வருடம் செவ்வாய் திசை. 18 வருடம் ராகு திசை. இப்போ அதிகபட்சமாக கேது திசை 7 வருஷம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த திசைகளை இப்போ கேது திசை சுக்கிர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை 6 திசைகளோட வருடங்களை நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு 68 வயது வந்துடும், பூர்த்தி ஆயிரும். இதில் முன்ன பின்ன நீங்கள் 7 கேது திசையில் 4-5 கழித்தாலும் எப்படியும் 60 வயது கண்டிப்பாக வந்துடும். அப்போ நீங்கள் பிறந்து உங்களுடைய 60 வயது காலங்களுக்குள் உங்களுக்கு வரக்கூடிய திசைகள் பார்த்திங்கன்னா இந்த 6 திசைகள் தான். அப்போ கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த திசைக்குள்ளே தான் உங்களுடைய வாழ்வு காலம் வாழக்கூடிய காலம். 60 வயசுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது பெருசாக எதுவும் எதிர்பார்க்க போகிறது கிடையாது. அப்போ இதுக்குள்ளே தான் உங்களுடைய வாழ்வியல் காலம் அடங்கியிருக்கு. இதில் வருமானம் பெறக்கூடிய அல்லது லாபம் பெறக்கூடிய தொழில் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியம் அடையக்கூடிய குடும்பம் அமைதல் திருமணம் ஆகுது புத்திர பாக்கியம் கிடைக்கிறது ஒரு நல்ல தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல தொழில் செட் ஆகுது இல்லை நல்ல வேலையில் போய் செட் ஆகுது வீடு வண்டி வாகனம் அமைகிறது ஒரு சொகுசான வாழ்க்கை ஆரோக்கியமான உடல்நிலை இதை பெறுவதற்குண்டான பருவநிலை என்ன வயது பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக ஒரு மனிதனுக்கு 20 வயதிலிருந்து நம்ம 50 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ 20 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே ஒரு சராசரியான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான கல்வியாக இருக்கட்டும் அல்லது வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வண்டி மனை இந்த பொருட்களை அடையக்கூடிய நிலை சமுதாயத்தில் ஒரு மதிப்பான நிலையை அடையக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்களுக்கு 20லிருந்து 50 வருட காலம். அப்போ இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உதவக்கூடிய அல்லது வாழ்க்கையில் நடந்தே ஆகக்கூடிய தசா காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசையை நம்ம சின்ன 20 வயசுக்குள்ளே உங்களுக்கு சுக்கிர தசை முடிஞ்சிடும். அதனால் நம்ம அதை பெருசாக எடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் யாரு எந்த தசா காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை. இது ஒரு 23 வருட காலம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். உங்கள் 20 வயசுலேருந்து 23 வருடம் அதுக்கப்புறமா தான் ராகு திசை வரும். அப்போ உங்களோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய திசைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை 23 வருடங்கள் அடுத்தடுத்து வருது.
அப்பேற்பட்ட திசைகள் உங்களுக்கு ஏற்றதாக அமையுமா? அப்பேற்பட்ட திசையில் உங்களுக்கு நல்லது நடக்குமா? அந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யுமா? அப்படிங்கிறது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறக்குறீங்கிறத அடிப்படையிலேயே இருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க. உங்களோட 68 வயது காலத்துக்குள்ளே 6 திசைகள் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை. இதில் கேது தசையும் சுக்கிர தசையும் உங்களுக்கு 20 வயதுக்குள்ளேயே அடங்கிடும். ஏன்னா நீங்கள் ஒருவேளை அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிர தசை 27 வயசு வரைக்கும் இருக்கும், ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அஸ்வினி 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 23 24 வயசோட சுக்கிர தசை முடிஞ்சு போயிடும். அப்போ சுக்கிர தசையை நம்ம பெருசாக என்ன பண்ண முடியாதுன்னா கணக்கில் எடுக்க முடியாது. ஏன்னா 23 வயதுலேருந்து தான் நம்ம வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ண போகிறோம். நம்மளோட கல்வியை வச்சோ இல்லை நம்ம திறமையை வச்சோ ஏதோ தொழிலோ இல்லை அரசாங்க வேலையோ எந்த ஒரு முயற்சியும் நம்ம 23 வயதில் நம்மளோட பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம தொடங்குவோம். அப்போ அதிலிருந்து ஒரு 23 வருடம் நான் கணக்கு சொல்லியிருக்கேன். 6 வருஷம் என்னது சூரிய தசை, 10 வருஷம் சந்திர தசை, 7 வருஷம் செவ்வாய் தசை. இந்த காலகட்டங்கள் தான் உங்களை உயர்த்துவதற்கான உண்மையான தசா காலங்கள். அப்போ இந்த தசா காலங்களில் இந்த தசா அதிபதிகள், சூரிய தசை அப்படின்னா அதற்குண்டான அதிபதி சூரியன், சந்திர தசை அப்படின்னா அதற்குண்டான அதிபதி சந்திரன், செவ்வாய் தசை அப்படிங்கும்போது அதுக்குண்டான அதிபதி செவ்வாய். இவர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னா அது நீங்கள் பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் இருக்குது. இனி அடுத்து நம்ம சேனலில் வர வீடியோவில் மேஷ ராசியினர் ஒவ்வொரு லக்னத்திற்கும் நான் பலன் சொல்ல போகிறேன். 2026 குரு பெயர்ச்சி இந்த பலன்கள் கிடையாது. 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும், ஏன் குரு பெயர்ச்சி உங்களுக்கு பலன் அளிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கான காரணமும், அதே மாதிரி ஒவ்வொரு லக்னமும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நட்சத்திரம் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு நட்சத்திரத்தில் 12 லக்கணத்தில் நீங்கள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்தால் என்னென்ன பலன்கள், அப்படி உங்களுக்கு குறைகள் இருந்தால், அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த கிரகங்கள் எங்கேனாலும் இருக்கட்டும், தேவை அதை பற்றி நமக்கு தேவை இல்லை. எந்த கிரகங்கள் எந்த கட்டத்தில்னாலும் இருக்கட்டும், நீங்கள் எந்த வருஷனாலும் பிறந்தவங்களாக கூட இருங்க. ஆனால் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பலன் கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா லக்னத்தின் அடிப்படையில் தனக்கு உண்டான வேலையை அந்த கிரகம் கண்டிப்பாக செய்தே தீரும். எந்த கிரகமும் முழுக்க நல்ல கிரகமும் கிடையாது, கெட்ட கிரகமும் கிடையாது. அப்போ உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது அந்த தசா காலங்கள்லையோ இல்லை அந்த தசா காலங்களில் வர புத்தியிலையோ கூட தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்யும். அதை அறிந்து அந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் முக்கியமான முடிவுகளை தீர்வுகளை எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெறலாம். இனி அடுத்தடுத்து நம்ம சேனலை கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒவ்வொரு லக்னங்காரங்களுக்கும் நான் பலன் சொல்ல போகிறேன். நன்றி.